ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரபி மசாலா பண்ணலாம். ஸோ அதுக்கு கடாய் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு அரபியை குக்கரில் ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு இப்படி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை ஒன்று ஒன்றா டிப் பண்ணி அதை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி பூரி இந்த மாதிரி கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கெலாம் ரைஸ் கூடயும் நல்லா போகும். பட் சப்பாத்தி அண்ட் பூரி கூட ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக போகும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென் கடாயில் கொஞ்சம் எண்ணெய், மஸ்டர்ட், கொஞ்சம் கியூமின், கொஞ்சம் பெப்பர், தென் ஆனியன், தென் ஒரு 3 சில்லி அண்ட் ஒன்லி கார்லிக்கை நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சு அதை மட்டும் சேர்த்தேன். தென் சாரி ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ஆட் பண்ண அது ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா மட்டும் தான் சேர்த்தேன். தென் ஒரு டொமேட்டோவை நல்லா அரைச்சிட்டேன் மிக்சரில், பெரிய டொமேட்டோ, அதையும் நல்லா சேர்த்து தென் ஃப்ரை பண்ணி வச்சோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரபியை சேர்த்து கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சமாக அதையும் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதும் நம்ம கொஞ்சம் தேவைப்பட்ட அளவுக்கு நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 8 மினிட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 6 to 8 மினிட்ஸ் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் காமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச்.